மக்களே, ஒரு சின்ன நியூஸ்க்காக வந்திருக்கேங்க. இப்போது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, நம்ம ஹோல்டிங் பண்ணுற ஸ்டாக்கு டாப் கெய்னரில் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்படின்னா ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 8 மந்த்ஸில் அவருக்கு 300% ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. வெறும் 5 லேக் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அது வந்து 15 லேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சாத்தியங்க. இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அள்ளி தரும். அதே டைமில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு அட்வைஸ் கிடைத்தால் எல்லாமே நம்ம பண்ணணும். நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது எப்பொழுதுமே. அவர் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு மணி இருக்கணும். மணி அப்படிங்கிற நமக்கு எந்த டைமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காலம். இந்த காலம் முக்கியம். நம்ம எந்த ஸ்டாக்கில் எந்த டைமில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம். லோ ப்ரைஸில் வாங்கும்போது தான் நமக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும் லாங் டேர்மில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறிவு. ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். பேசிக் கற்றுக்கணும். யாருமே பேசிக் கற்றுக்காமல் உள்ளே வர முடியாது. இப்போ நானே எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கே பார்த்திங்க அப்படின்னா சில ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருப்பேன், சில ஸ்டாக்ஸ் நான் வாங்கியிருப்பேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ ரொம்ப சின்னதுங்க. ஒரு 1.5 லேக் தான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. அது ரீசெண்டாக தான் நான் பில்டு பண்ணேன். இந்த 1.5ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு. இப்போது இது பில்டு பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு, இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஸ்டார் மார்க்கெட் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க முடியும்.